வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். என்னுடைய நேத்தி வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது யார் யாருக்கு பி டீம், அதாவது தாவேகா திமுகவுக்கு பி டீம் மாதிரி வேலை செய்யறாங்களா, புரியலீங்களே, டவுட்டா இருக்கேங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் கரெக்டோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே யோசனை வர அளவுக்கு விஷயங்கள் வெளியே வருது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சமீபத்துல நடந்துட்டு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸ்ல என்ன சொல்றாரு? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. மத்த கட்சியெல்லாம் ஒரு கட்சியாகவே ஒரு பொருட்டாகவே மதிக்க அவர் விரும்பல. அதுல மெயினா அவர் மதிக்காம போகணும்னு நினைக்கிறது என்டிஏ கூட்டணி, எஸ்பெஷலி அதிமுக. ஆனா சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காட்டு தீ மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. என்ன அது? அதாவது அதிமுக ஒரு 60 சீட்டுக்கு மேல தாவேகாக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்களாம், விஜய்க்கு துணை முதல்வர் கொடுக்க போறாங்களாம். ஆனா அதை பத்தி விஜய் தான் இன்னும் முடிவெடுக்கல. உங்களுக்கு தான் அதிமுகவே கட்சி இல்லைன்னு யோசிக்கிறீங்களே, அப்புறம் அதிமுக உங்களுக்கு 60 சீட்டு கொடுத்தா என்ன, 600 சீட்டு கொடுத்தா என்ன, 1000 சீட்டு கொடுத்தா என்னன்னு நீங்க அப்படிதான் பேசிக்கிட்டு தெரியுறீங்க. அதனால நான் சொல்றேன், இதை எனக்கு தெரியும். மொத்த தொகுதி 234 தான். தமிழ்நாட்டுல 234 எம்எல்ஏ தான் வர முடியும். ஆனா நீங்க பேசுறது அப்படி இருக்கு. அதனால நான் இதை சொல்றேன். உங்களுக்கு தான் அதிமுக பத்தி கவலை இல்லையே, அப்புறம் யார் என்ன சீட்டு கொடுத்தா என்ன, துணை முதல்வர் பதவி கொடுத்தா என்ன, இல்ல வாட் இஸ் திஸ்? எதுக்கு இந்த ஃபேக் நரேட்டிவ பரப்பணும்? உங்களை உண்மையாவே உங்க கூட கூட்டணி வச்சுக்கணும்னு நினைச்ச கட்சிக்கும் நீங்க எந்த பதிலும் கொடுக்காம, அவங்க பாவம் வேற வழி இல்லைன்ட்டு ஒரு பழமொழி இருக்கே, பழைய குருடி கதவை தரடின்னு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்ப நீங்க என்னத்துக்கு இந்த ஒரு ஃபேக் நரேட்டிவ பரப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப சொல்றேன், தாவேகா திமுகவுக்கு பி டீம் மாதிரி வேலை செய்யறாங்க. இல்லைன்னா சடனா பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எங்கேந்தோ வருது, ஒரு சர்வே. அததான் நான் என்னோட நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு சர்வே வருதான், அதுல சடனா தாவேகா தான் நம்பர் 1 வருதான். ஆனா அந்த சர்வே பத்தி கேள்வி கேட்ட ஒரு பெண்மணி அந்த சர்வே நிறுவனத்தோடைய அந்த மெயின் பிரமுகர் கத்துறாரு. ஒருத்தர் நான் திமுக காரன் தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்ப இதெல்லாம் என்ன? வாட்ஸ் கோயிங் ஆன்? அதாவது திரு விஜய் அவர்கள் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் இந்த அரசியல் களத்துல அப்படிங்கிறதுக்காக ஆடுற ஒரு டிராமா இது. அதான் நான் சொன்னேனே, சினிமா நினைச்சிட்டாரு. இதையும் பஞ்ச் டைலாக் டெலிவர் பண்ணிக்கிட்டு, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு, நான் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறேங்கிறாங்க, துணை முதல்வர் கொடுக்குறேங்கிறாங்க, நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் தான் வேணாங்கிறேன். அப்புறம் ஒரு 10 தடவை அவருக்கு சுத்தி இருக்கிற ஆளுங்களை விட்டு சோசியல் மீடியாலே, அதே மீடியால நியூஸ், நம்பிடாதீங்க, அவர் எந்த கூட்டணியிலும் சேர மாட்டாரு, தனித்துதான் நாங்கள் போரிட போறோம், இந்த லெவலுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டிராமா, இது ஒரு நரேட்டிவ். என்னத்துக்கு? உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆயிட்டு வருது. தமிழக மக்கள் ஆர் நாட் ஃபூல்ஸ் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்றது நிரூபணமாகுது. The people of Tamil Nadu are seeing through your dramatics. They are realizing that you are an empty vessel. அதனால உங்களை நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வச்சிருக்கீங்களே, அவங்கள வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஃபேக் நரேட்டிவ செட் பண்றீங்க. ஏன்னா சாணக்கியாவுடைய ஆண்டு விழால திரு பாண்டே அவர்கள் கேட்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, என்னங்க விஜய் கூட்டணிக்கு வரப்போறாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா பதில் சொல்லிட்டாரு, இல்லீங்க, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. விஜயோடைய தாவேகா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தையை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? டெல்லியில் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில் பெரிதுபடுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும்ன்ற தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. பேச்சுவார்த்தையை நடத்தாம எப்படி ஒருத்தர் கூட்டணிக்குள்ள வர முடியும்? So that is not going to happen. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் உங்களுடைய இந்த சோ கால்ட் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னெல்லாம் ஃபேக் நரேட்டிவ்ஸ். முதல்ல நிஜமாவே உங்ககிட்ட 234 தொகுதியில போட்டியிடுறதுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? அத பத்தி எல்லாம் யோசிச்சீங்களா? அதிமுக இவ்வளவு கொடுக்கறேன்றாங்க, இந்த பதவியை கொடுக்கறேங்கிறாங்க, நாங்க தான் வேணாங்கிறோம். ஏங்க கண்ணு கெட்டினப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்? நிஜமா நான் அதை தான் கேட்பேன். நம்ம ஸ்டேட்ல தான் இப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவ் நீங்க செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுல இன்னொரு ஃபேக் நரேட்டிவ், இந்த கூட்டணி விஷயமே விஜய் கிட்ட
ரெகுலரா பேசிக்கிட்டு இதை எப்படியாவது நடத்தணும்னு பாடுபட்டு இருக்காரு திரு பவன் கல்யாண் அவர்கள். நீங்க பவன் கல்யாண் அவர்கள் வந்து தந்தி டிவில கொடுத்த ரீசன்ட் இன்டர்வியூல நான் விஜய் கிட்ட பேசி பல வருஷம் ஆகுதுன்ட்டார். போச்சு, அங்க உடஞ்சிச்சா? இப்போ சாணக்கியா அந்த ஃபங்க்ஷன்ல எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாருன்னா பேச்சுவார்த்தையே நடத்தலையே, அப்புறம் எங்க இருந்து கூட்டணி? திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடைய மாநில தலைவரும் தெளிவா சொல்லிட்டாரு பேச்சுவார்த்தையே நடத்தலன்னு. அப்புறம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. என்ன நரேட்டிவ்? விஜய் டெல்லிக்கு போனது சிபிஐ என்கொயரிக்கு இல்ல, திரு அமித்ஷா அவர்களோட. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு இருக்காரு திரு விஜய. அதனால சரி பாவம் உள்துறை அமைச்சர் தானே, போய் என்னன்னு பேசிட்டு வருவோம் அப்படின்ட்டு விஜய் டெல்லி போயிருக்காரு, சிபிஐக்காக போல அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் நரேட்டிவ் செட் பண்ண பாத்தீங்க. ஆனா பாவம் உங்க போராத காலம். விஜய் அவர்கள் டெல்லி போன டைம்ல திரு அமித்ஷா அவர்கள் அசாம்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. இதுவும் வெளியே வந்துருச்சு. சோ இப்ப நீங்க யார் கூட தான் கூட்டணி வைக்கிறீங்க? இல்ல எனக்கு நிஜமா தெரியல. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் ஓப்பனாவே கேட்கறேன். ஏன்னா நீங்க எல்லாம் என்ன நிறைய இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியால, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். பாதி பேருக்கு டிபி போட துப்பு இல்ல, ஆனா என்ன பத்தி பேச மட்டும் வாய் வருது. மாமி, சங்கி, மென்டல், இது அதுன்னு என்னெல்லாமோ வளரிட்டு இருக்கீங்க. வளருங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க வளர போறீங்கன்னு பார்க்க தானே போறேன் நானு. எனக்கு காமெடியா இருக்கு, ஐம் என்ஜாயிங் இட். பட் நீங்க வந்து யார் கூட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு பேனா நிறுவனம் அவங்களும் உங்க தாவேகா மீடியா செல், இஃப் அட் ஆல் யூ ஹேவ் அ மீடியா செல், தெரியல என்ன மாதிரி நீங்க வச்சு ஆபரேட் பண்றீங்கன்னு, நீங்க தான் கூட்டணி வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்ணி ஆக்சுவல் இஷ்யூஸ், be it the issues of Tamil Nadu or be it Vijay's issues, ஏன்னா he is facing huge issues, அதெல்லாம் பூசி முழுவதுக்கு ஒரு வழி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் பூசி முழுவதுக்கு ஒரு வழி. இந்த மாதிரி திசை திருப்பிட்டா தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸ், இந்த மாதிரி திசை திருப்பிட்டா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க பண்ற இந்த கூத்தெல்லாம் தமிழக மக்கள் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசினதுக்கு நான் இப்பதான் சமீபத்துல கண்டனம் தெரிவிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏல இருக்கிற அனைத்து தலைவர்களும் அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது விஜய் கூட்டணிக்கு வருவாரு வரமாட்டாருங்கிறதே கிடையாது. தேவையில்லாம திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசினது தப்பு. அதுவும் ஆதவ் அர்ஜுனா எல்லாம் பேசக்கூடாது, அததான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. So everything is very crystal clear now. People of Tamil Nadu are watching. The women of Tamil Nadu are watching more than anything else. அதனால இந்த ஃபேக் நரேட்டிவ் எல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் சோசியல் மீடியால இன்னும் அடுத்து உங்களுக்கு அடிச்சு விடுங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் ஓடலாம்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியா. தெரியல இப்ப என்ன மாதிரி ரூல்ஸ் மாத்துவாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பா அப்கோர்ஸ் 23ஆம் தேதி போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எவ்வளோ ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணணுமோ செட் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை எவ்வளோ ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், சும்மா விட மாட்டான். ஏப்ரல் 23 தமிழக மக்கள் they will vote for the right alliance, pun intended. மே 4ஆம் தேதி ஆட்சி மாறும். ஆனா தாவேகா மட்டும் எதிர்கட்சியா உக்காந்துரும் கூட நீங்க கனவு காணாதீங்க, அது நடக்க போவதில்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.